சாம் ரேமிங்கிற பேரை கேட்டாலே தெரியும் நமக்கு ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் ஹாரர் அவர் தான். அது வரைக்கும் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபார்ம்ல ஒரு ஹாரர் மூவிஸ் எல்லாம் இருக்கும்போது அப்படியே அதை சேஞ்ச் பண்ணி ஒரு கமர்ஷியல் ஹாரர் மூவி ஈவில் டெட் தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. பல ஹாரர் படங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல படங்கள் பல மிக்சட் ஜேர்னர் எல்லாம் எடுத்திருக்காரு. ஆனா அப்பவும் அவர் கிங் வந்து ஹாரர்ல தான். 4 வருஷம் முன்னாடி வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் எடுத்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த டிராக் மீ டு ஹெல் ஒரு படம், அவரோட டைரக்ஷன்ல வந்த படம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த செல்ஃப் ஹெல்ப். இந்த படத்தோட கதைனா ரேச்சல் மெக்கடம்ஸ் வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜீனியஸா இருக்காங்க. அவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகுனா அந்த கம்பெனியோட ஓனர் சொல்றாரு. ஆனா அவர் இறந்துறாரு. அதுக்கப்புறம் பையன் வந்து வரான். பையன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நெப்போக்கிட்டு அந்த டைப்ல தான் வராரு. அவன் வந்து இந்த மாதிரி ரொம்ப கிளீனா ரொம்ப எலிட் அந்த தான் இருக்கு. ரேச்சலோட அந்த இதெல்லாம் பிடிக்காம அவங்களுக்கு வந்து இவங்களை எப்படியாச்சும் ஃபயர் பண்ணின்னு சொல்லி இது பண்றாரு. அதனால அதுக்கு முன்னாடி நம்ம தாய்லாந்துல வந்து ஒரு டீல முடிச்சக்காக இவங்க ஃபயர் பண்ணிடலாம்னு சொல்லி எல்லாரும் ஃபிளைட்ல தாய்லாந்து போறாங்க. இடையில ஃபிளைட் கிராஷ் ஆகி அது வந்து தண்ணியில வந்து ஒரு தீவுல போயிருது. மத்தவங்க கூட போனவங்க எல்லாருமே இறந்துறாங்க. இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தம்பி இது கதை? ஒரு சாதாரண ஒரு அப்பாவி பெண்ணா வந்து ரேச்சல் மெக்கடம்ஸ் வந்து அப்படியே ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் போக அவங்களோட கேரக்டர் மாறுது. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப எலிட்டா இந்த தன்மையோட இருந்து அவர் வந்து அவருக்கு கீழே அடிமையா இருக்கிற மாதிரி தீவிலே அப்படியே மாறி கேரக்டர் ஷிஃப்ட் ஆயிருது. இது வந்து பாத்தீங்கன்னா இது பயங்கரமா டிராக் மீ டு ஹெல்க்கு அப்புறம் வந்து பயங்கரமான ஒரு படம், அவரோட சாம் ரேமி டச்சோட படம் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க. இது வந்து விளம்பரம் பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமா. ஆனா இந்த படம் பார்க்கும்போது அவர் படங்களை ஒரு ஸ்கூப் பண்ண மாதிரி இருக்குது. அவரோட டச் ஃபுல்லா அங்கங்க வச்சு கொஞ்சம் கூட வந்து உள்ள போவே முடியல எனக்கு படத்துல. என்னடா இது கருமா ரீல்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. அந்த தீவு எல்லாம் சில சீன்ஸ் சில டச்ல இருக்கு. அந்த பிளேன் கிராஷ், அப்புறம் ஒரு போர் ஒரு காட்டு பண்ணி வேட்டையாடுறது, அப்புறம் ஒரு கை அவரோட ட்ரெடிஷனல் கை அந்த சீன் ஒண்ணு இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆனா இது வந்து என்னது இது ஒரு ரைட்டிங் இல்லாம ஒரு மாதிரி அது ஸ்பூப் படமா இது ஒரு சீரியஸ் படமா? ஓகே பிளாக் காமெடி படமா இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து பாக்குறமா இருக்கணும். சாம் ரேமி வந்து நம்ம எவ்வளவு வருஷமா அவர் படங்களை பார்த்து அவரோட ஃபேனா இருக்கிறோம். ஆனா இந்த படத்துல வந்து அது ரொம்ப கம்மியா இருக்கு எனக்கு. அதாவது என்னன்னா இப்ப வந்து இந்த படத்துக்கு எது இவ்வளவு மார்க்கெட்டிங் இவ்வளவு ரேட்டிங் தெரியல. ரோட்டனும் கூட ரொம்ப நிறைய 90% போட்டிருக்காங்க. இவங்க சாம் ரேமி படம் பார்த்திருக்கானுங்களா இல்ல கற்பனை வரைச்சி கதை வரைச்சி படம் வரைச்சி இருக்கானுங்களா? அப்படிதான் எனக்கு தோணுது. ரொம்ப வறண்டு போய்தான் இருக்காங்க. சாட் ஜிபிடிலயே வந்துட்டு எல்லாம் பண்ணிடுறாங்க. என்னன்னு தெரியல எனக்கு. சாம் ரேமி வந்து எப்படி பண்ணாரு இது வந்து பாத்தீங்கன்னா இது தமிழ் ரிவ்யூவர்ஸும் பாத்தீங்கன்னா அட்டகாசமான படம்லாம் சொல்லி இவனுங்கெல்லாம் படம் பாக்குறாங்க. ஒண்ணும் புரியல எனக்கு. சாம் ரேமி டச் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா மார்வல் சீரீஸ்லயே அந்த படம் வந்து ஒரு சாம் ரேமி டைரக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாதானா போயிட்டு இருக்காது. கடைசி 20 நிமிஷம் கொடுத்த அந்த 250 ரூபாய் டிக்கெட் வச்சு அந்த கடைசி 20 நிமிஷம் அந்த அவரோட ட்ரேட்மார்க் அப்படியே அந்த கையில இருந்து அந்த எந்திரிச்சு வரும். எந்திரிச்சு வந்து நின்று ஒரு பல பேய்கள் உள்ள போய் அவர் வந்து அந்த அழிப்பாரு. பயங்கர மேக்கிங் சாம் ரேமி. அதுதான் அது இன்னுமே கண்ணுக்குள்ள இருக்கு. அது வந்து இப்போ வந்து பயங்கர கூஸ் பம்பா இருக்கு அந்த சீன்லாம் நினைச்சு பார்த்தாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவரு சிங்கிளா இண்டிபெண்டா அவர் எடுத்த படம் டிராக் மீ டு ஹெல். அது வந்து அது படம் பாருங்க. அது எப்படி ஹாரர் எப்படி இருக்குன்னு அந்த படத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தெரியும் அந்த படம். அட்டகாசமா இருக்கும் அந்த படம். அந்த மாதிரி ஒரு படம் எடுத்த சென் ஹெல்ப் இப்ப இருக்கிற இவனுக்கு வேணா அது பிடிக்கலாம். சாம் ரேமியை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்றோம் நமக்குலாம் பிடிக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப வேஸ்ட் படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பல சீன் போயிட்டே இருக்கு. அந்த ட்விஸ்ட்னு சொல்லி வைக்கிறதுலாம் கேவலமா இருக்குது. கிராபிக்ஸ் அதெல்லாம் தெரியுது. அங்க ஒரு எனக்கு என்னன்னே புரியல. இது என்ன மாதிரி எடுத்தாங்கன்னே தெரியல எனக்கு. எதுக்கு எடுத்தாங்க முதல்ல? ஃபுல்லா இழுத்துட்டு எடுத்திருக்காரு போல. எனக்கு தெரிஞ்சு இவர் ஹாரர் கிடையாது. இது வந்து ஹைபிரிட் ஜானர்ங்கிறாங்க. அதாவது ஹாரர் காமெடி ரொமான்டிக் இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காரு போல இருக்கு. ஜென்சிக்கு தேவையா அதெல்லாம் தெரியல. அவனுக்கு கேட்டாலாம் தெரியல. இவர் எதுக்கு எடுக்கணும்? அதாவது இவங்களோட டச்சை விடாம எடுங்க. தக் லைஃப் இந்த மாதிரி எடுத்துதான் நாசமா போனானுங்க. சாம் ரேமி வந்து இப்ப அடுத்த ஹாரர் படம் வந்து நல்ல படமா எடுக்கணும். அவரோட லெகசி வந்து இனியும் தொடரணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அவரு.